என்ன பிரச்சனை என்ன ஏதுன்னே தெரியாமலே நீ எங்களை கூட்டு போயிடுமாப்பிள்ள இங்கே வந்து பிச்சை எடுக்காத குறையா அவங்ககிட்ட வந்துட்டு காசு கலெக்ட் பண்ணினா நீங்கள் எங்கே செராக கூட சேர்த்தினா செருப்பால் அடி விழுண்டாண்ணா. சரி தூங்கிட்டு நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறோம். Day 2. இன்னும் எந்திரிக்கல யாரும். நைட்டெல்லாம் கண்ணு குளிச்சுட்டு பகலில் வந்து தூங்கிட்டு இருக்கீங்க. என்ன செய்தி இது? தலைப்பு செய்தி வந்தது என்ன நேரம்டா? காலைல இப்போ என்ன நேரம் தெரியுமா உங்களுக்கு? 6 மணிக்கு ஊரா சுற்றி எதுவும் போட்டு விட்டான்டா. ஊரே சுத்தி கட்டுறான்டா. நைட்டு முழுக்க திருச்சியே சுத்தி காமிச்சிட்டான்டா. திருச்சி வேற அவுட்டர்ல இருக்கோம். திருச்சியை சுத்தி காமிச்சிட்டு ஏதோ ஒரு ஆறு. இது வந்து என்ன ஊரு தெரியுமா? அது குணசீலம். குணசீலம். குணசீலம் முக்கம்பு பக்கத்துல. முக்கம்பு பக்கத்துல குணசீலமா? இதுல இருந்து திருவாரூர்ல இருந்து அவுட்டர் வந்து விட்டாங்க. திருவாரூர்ல இருந்தா தஞ்சாவூர்ல தான் அவரு இறக்கி விட்டு தஞ்சாவூர்ல எடுத்து போனாரு. அவரு டிரைவரு காசு எடுத்து போனார்ல, அவர் தஞ்சாவூருக்கு முன்னாடியே இறக்கி விட்டாப்புல. நம்ம அங்கேயிருந்து திருச்சி வந்திருக்கோம். முதுகுல படுத்துட்டாப்புல அவரே கீழே. 5 தடவை பஸ் ஸ்டாண்டு, 3 தடவை ரயில்வே ஸ்டேஷன், 2 தடவை காமன் டாய்லெட்டு, இது எல்லாத்தையும் சுத்தி காமிச்சாங்க. இது மட்டும் இல்லாம ஸ்ரீனிவாசன் ஒரு இடம், அது பேர் என்ன, யாத்ரி நிவாசன் ஒரு இடம். அங்க உட்கார வச்சு ரூம் இல்லைன்ட்டானோ. நீங்க 15 நாளுக்கு முன்னாடி புக் பண்ணா ரூமுங்கிறான். இங்க வந்த பிறகு என்னடா இப்படி பண்றான்? நம்மளே திடீர்னு முடிவு எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். ஒரு ஹெல்ப்புக்கு கேட்டு வந்தவங்க உங்களை செய்யணுமா வேணாமா? அதானே ஒரு உதவி பண்றது. ஒரு ரூம் எடுத்து விடணும்டா. காசு கொடுத்தது அவரு. போடு தகில எங்க ஆறு எங்க இருக்கு? எங்க அப்பாடா ஒரு வழியா நேற்று சொன்னது இன்னைக்கு நடக்குது. நேற்று காலையில சொன்னேன் ஆத்துல குளிக்கணும்னு. ஆளாளுக்கு செருப்பு போட்டு வந்துட்டு எல்லாம் வந்துட்டீங்களா பக்கத்துல இருக்குன்ட்டு. பிண்டம் வச்சிருக்காங்க. ஐயா இந்த பக்கம் குளிக்கிறதா என்ன? அங்க இருக்குங்க படிதர. அங்கேயா? செருப்பு தான் அவட போயிட்டேன். செருப்பு இல்லாம. ஆமாப்பா, நான் இப்போ செருப்பு இல்லாமல் எப்படி பார்த்த இதை சுற்றுறது? திருச்சியை எப்படி சுற்றுறது? நான் இல்லை ஆயா தான் குளிக்குது, அது பிரச்சனை இல்லை. நம்ம பார்த்துக்கலாம். ஆயாவையா? ஆயா ஒரு பக்கம் குளிக்கும். இந்த போற லாரி பார்த்தியா இல்லையா? அது என்னது, இரும்பு கோட்டை முரட்டு சிங்கமா? அது கிடையாது. இரும்புரை மன்னன்ல ஒரு லாரி வரும்ல. ஆமா அது என்னது, மரகத நாணயம். அதுல போன மாதிரியே போகுது. சரி, இன்னைக்காவது நல்லா குடிப்போம். காவேரி யாரு அப்படி இருக்கு பாருங்க, சூப்பரா தண்ணி. காவேரி யாரும் கை குத்தல் அரிசியும் மறந்து போகுமா? பாடி தொலையும். அங்க ஒரு ஒரு ஆயா வந்து மக்கள் கட்டிட்டு இருக்கு. குளிக்கிறது எடுக்கணும்னு நினைச்சிட்டு அடிச்சிட போது பெரிய பிரச்சனை ஆயிட போகுது. இந்த இடத்துல லாரி கார் போயிட்டு இருக்கு. அதை எடுத்தா கூட பிரச்சனை கிடையாது. பேசுறது முழுவாது மைக்கில் உள்ளது. அதுதான் மயிரை பிடுங்கணும் மைக்கு. இங்க பாரு, அது லாரிக்கார எடுக்கிறது பிரச்சனை கிடையாது, ஆயாவை எடுக்கிறது தான் பிரச்சனை. குளிச்சுட்டு உள்ள இறங்கிரும். அடுத்து எங்க போறதுன்னு முடிவு பண்ணுவோம். பக்கத்துல தானே, முக்கம்பு தானே பக்கத்துல இருக்கு. ஆமாங்க, முடிச்சுட்டு அங்க போமா. என்ன சாப்பாடு? சாப்பாடு தெரியல கரெக்டா சாப்பாடு. டேய், நாங்களே ஒரு இது பண்ணா நீ ஒண்ணு பட்டியாடா? இது கோயில் இருக்கு. சரி, ரைட்டு, நம்ம போய் குளிப்போம். தண்ணி சூப்பரா இருக்குப்பா. இது போகும்போது 2 நாள் 3 நாள் மட்டும் போகும்போது அவளாரிய போனே கொண்டுட்டு போனதே அடிச்சுக்கிட்டு
ஓ நமோ நாராயணதா. இந்தியாரியா பொருளியா? ஏய் இந்த ஹீரோயின்லாம் குச்சி துப்பு அந்த மாதிரி துப்புறீங்க. நீங்க பாருங்க ஆகணும்ண்ணே. அவ்வளவுதான் பாருங்க. வாங்க அது நடுவா கூட ஊருக்கு தலையில. வெல்கம் டு கொய்யாலா. வணக்கங்க. நல்லா சூப்பரா இருக்கு. ஆமா செம குளியல், அருமையான குயில். ஏன் அப்பா வயர்வா நல்லா இருக்கு குளியல், செம குளியல். குறுக்க இந்த கௌசிக்கு நீச்சல் தெரியாம தயவு செஞ்சு வந்துடாதீங்க இந்த மாதிரி இடத்துக்குலாம். நீச்சல் தெரிஞ்சு இந்த இதெல்லாம் பிடிக்கும். அதிகமாக இருக்கு போர்ட்ஸு, தண்ணியோட போர்ட்ஸு கொஞ்சம் உள்ளாக நம்மளுக்கே நம்ம குடும்பம் நம்ம மறந்துட வேண்டியதுதான். அந்த மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. ரொம்ப நாள் வச்சு இருக்கு. ஒரு நல்ல ஒரு குளியல். நான் நல்லா குளிச்சுட்டேங்க. நேற்று சொன்ன மாதிரியே இருக்கிற ப்ரெஷர்லாம் போயிட்டுங்க. ப்ரெஷர் போயிட்டு ஹீட்டுலாம் இறங்கிட்டேன். ஹீட்டு இறங்கிட்டு சோப்பு 2 சோப்பு வாங்கி கொடுத்தேன். சோப்புங்க அது தண்ணியில் விட்டா எப்படி போ. இப்போ எங்க அடுத்த முக்கம்பு தானே? முக்கம்பு தான். முக்கம்புக்கு போகிறோம். முக்கம்பம் மாப்பிள வந்துரு வா போவோம். உன்னை வச்சு தான் நிறைய இவங்களுக்கு மத்தியில இப்படி சிக்கி சீரழிறனே. வெல்கம் டு விளாக்ஸ். வணக்கங்க. கிளம்பி வச்சு நல்லா குளிச்சுவிட்டு முக்கம்புக்கு கிளம்பி வச்சு காலைல சாப்பாடு இதுதான். அந்த முறுக்கு ஆரம்பத்தை எடுத்தீங்களே. அவன் அங்க நிக்கிறான்டா. எங்கடா காருங்கடா விட்டு போயிட்டானடா. பயப்படாதீங்க. மறுபடியும் அவன் நடு ரோட்ல விட்டு போட போறாங்க. ஆவரேஜ் பண்ணி முறுக்கு வாங்கிட்டாங்க. தம்பி மதியானம் ஏதாவது பிரியாணி ஏதாவது ஃபுல் மீல்ஸுக்கு ஏதாவது வழி பண்ணிட்டுவோம்ப்பா. கொஞ்சம் வச்சுங்களேன். குட்டி தான் இன்னைக்கு பாருங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு ட்ராவல் பண்ணி நாங்கள் அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு வந்துட்டு இருக்கோம். அதனால எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. லைக் போடுங்க. நீங்கள் லைக் பண்ணாதான் அது ஒரு 10 பேருக்கு போய் சேரும். அதனால ஃபர்ஸ்ட் லைக் பண்ணிட்டு அடுத்த லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க. ஆமாம் ஆமாம் குறைஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இதுக்கு மேலே என்ன சொல்றதுன்னு தெரியல. இந்த சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெரிய தட்டிடுங்க. இல்லை இப்போ இல்லை என்ன சொல்றதுன்னா முக்கம்பு போகிறோம். முக்கம்பு அதை தான் இப்போ சொல்ல போகிறோம். சரி முக்கம்பு போயிட்டு ஃபுல்லாக அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு நம்ம இங்கே பேச போகிறோம். அவன் போயிட போகிறான். பெரியங்க முறுக்க பெரியங்க. அடையே எங்கடா போறீங்க? எங்கடா போறீங்க எல்லாரும்? எங்க போறீங்க இவங்க? இவ்வளவு வேகமா போய் என்ன பண்ண போறோம்னு தெரியலையே. மசால் வடைன்னா மசால் வடைதாயா. முறுக்கே தான். அங்க வித்த முறுக்கு இங்க தான் எடுக்க முடியுது. ஐயோ இருக்கிற பசியில மாப்பிள்ள ரொம்ப நன்றி மாப்பிள்ள. முறுக்கு வாங்கி கொடுத்தது நல்லா இருக்கும். எனக்கு கூட கொடுத்துட்டு நல்லா இருக்கும். உனக்குலாம் மாப்பிள்ள முறுக்கு நீ வாங்கி கொடுக்குற இவ்வளோ செலவு பண்ற கூட்டு வந்து சாப்பிட. முறுக்கு சாப்பிட ஷேரிங்க விட்டுறாதா. அடுத்த பக்கம் போயிட அப்புறம் பாத்துக்க. அது என்ன அங்க மயிறு முருகர் வந்துட்டாரியா? முருகர் இருக்காரியா அந்த பக்கம்? அதை எடுத்துருக்கலாங்க. முருகரை காட்டலாங்க அடுத்த தடவை. போவான் அந்த கோயிலுக்கு போவான். அது மாதிரி வந்து ஆழம் என்ன கொஞ்சம் நஞ்சு ஆழம் இருக்குன்னு நினைக்கிறியா? யாரு? ஐயோ சமாளம். எப்படி பார்த்தாலும் ஒரு 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 3-4 பள்ளம் மாப்பிள்ள இது சென்ட்ரு. ஆமாம்மா. ஐயோ போக முடியல வர முடியல.
மாப்பிள ஒரு பிரியாணி கரெக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும் மாப்பிள. பிரியாணியை போட்டோம்னா விட்ட எனக்குலாம் வந்துடும். என்ன விட போற? நினைச்சுலாம் விட்டு குளிச்சு எனர்ஜியை ஊட்டி அங்க போய் அதாங்க ஒரே பிசு பிசுப்பா இருக்கு. வெல்கம் டு கோயாலா. வெல்கம் டு கொய்யா பிளாக்ஸ். நம்ம இருக்கிறது முக்கம்பு அணை. முக்கம்பு அணை. முக்கம்பு அணை உள்ளதே முக்கியமான ஒரு அணை. ஏன் சொல்றோம்னா வந்து இது வந்து 1836 கட்ட ஆரம்பிச்சு 1838 முடிச்சாங்க. 1800 வருஷத்துக்கு முன்னாடியா? அதான் 200 வருஷம் இங்க இருங்க. இது என்ன 200 வருஷத்துக்கு முன்னாடி கட்டத சொல்றீங்க நீங்க? கல்லணை பாருங்க 2000 வருஷம். ஆமா, அத மையப்படுத்தி தான் இதை கட்டியிருந்தாங்க. இதை கட்டினது வந்து சார் ஆர்தர் தாமஸ் காட்டன் ஒருத்தர். அவர் வந்து அந்த கல்லணை எப்படி கட்டியிருக்காங்களோ அதே மாதிரி கட்டணும்னு சொல்லி இது என்ன முக்கியமான விஷயம்னா இதுலதான் வந்து கொள்ளிடம் ஆறும் காவேரி ஆறும் பிரியுது. காவேரியோட ஒரு சைடு கொள்ளிடம் ஒரு சைடு அப்படி பிரியுது. ரெண்டா பிரியுற இடம் இதுதான். ஆமா, ஏன் இப்படி பிரிய வச்சாங்கன்னா காவேரி பக்கம் இருக்கும். ஏன் இப்படி பிரிய வச்சாங்கன்னா வெள்ளப்பெருக்கு ஏற்படாம இருக்கிறதுனால ரெண்டு வழியா பிரிச்சு விடுறா. முக்கியமா கொள்ளிடம் ஆத்துலதான் நிறைய கன அடி அதிகம் விடுவாங்க. காவேரி ஆத்துல கொஞ்சம் கம்மியா விடுவாங்க. ஆனா இப்போதைக்கு கொஞ்சம் உடல அந்த பக்கம். ஆமா, இது ஸ்டேட்னு சொல்லி விட்டுருக்காங்க. இல்ல, ஏன் இந்த பக்கம் விடுறாங்கன்னா கொள்ளிடம் பக்கம் விட்டாங்கன்னு வச்சுங்களேன், நேரா போய் கடல்ல போய் சேர்ந்துரும். அதே இது இந்த பக்கம் விட்டாங்கன்னா இது கும்பகோணம், திருவாரூர், தஞ்சாவூர், இதுக்கு எல்லாத்துக்குமே ஜீவநதி இதுதான். அதேதான். இது மூலியமா தான் நிறைய விவசாயம் கொஞ்சமா போயிட்டே இருக்கும். மெயினா இந்த தண்ணி உதவுது. அது அப்படி ஒரு முக்கியமான ஒரு அணை முக்கம்பு அணை. ஆனா நல்லா இருக்கு. ஆனா இன்னொரு விஷயம் தெரியுமா, அவர் வந்தவரு இந்த இடத்துக்கு வந்தவரு அந்த அணைய பார்த்து மிரண்டு போயிட்டாரு. அதேதான் எப்படா ஒருத்தவன் ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு ஒரு அறிவோட எப்படா இதை கட்டலாம், அவன் மூளையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கான், அந்த ஊர்ல போய் அவன் நாட்டுல போய் அவ்வளவு ஒரு பெருமையா பேசியிருக்கான். அதேதான், அப்படி பேசி அதே மாதிரி நம்மளும் ஒரு கணம் கட்டணும் அப்படின்னு கட்டினதுதான். ஆனா அவருக்கு வந்து இன்னும் அவருக்கு அந்த பேர் கிடைக்கல. ரெண்டாவது இத வந்து ஓட்ட போட்டு ட்ரில் போட்டு பார்த்தாங்களாம். வந்து கல்லணைய ட்ரில் போட்டு பார்த்தாங்களாம். கீழே பாத்தீங்கன்னா ஒரே வந்துட்டு பெரிய பெரிய பாறையா இருக்குதான். அதேதான், எப்படிதான் அந்த பாறை வந்துச்சு, எப்படி இங்க கொண்டாந்து வந்தாங்க இருக்கு. நான் சொல்றேன், அங்க போய் சொல்றேன். கல்லையில அது ஒரு அந்த ஹிஸ்டரி சூப்பரான ஹிஸ்டரி. அது ஒரு சயின்ஸ். அது அங்க போய் சொல்லலாம். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க ஒரே வந்து காதலர்கள் கொண்டாட்டமா இருக்கு. ஆமா, ஆமா, இங்க பெரிய தொல்லைமயிறு தாங்கல. இங்க வந்துட்டு வீடியோ பரவாயில்ல, இங்கேயாவது பரவாயில்ல. காதலர்கள் மட்டும்தான் இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமா, காதலர் காதலியை தூர் வர்றாரு. குரங்கு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. குரங்கு நிறைய இருக்குது, சேட்டை பண்ற குரங்கும் நிறைய இருக்குது. ஜோடி குரங்குகள் தொல்லை தாங்கவில்லை. தாங்க முடியல. இப்படி பிடிச்சி பரட்டுறான், அப்படி பிடிச்சி பரட்டுறான். அப்படியே தண்ணில பிடிச்சி தள்ளி விடலாமான்னு தோணுது. பொது இடங்கள்ல இல்லங்க, பொது இடங்கள்ல ஏன் அநாகரிகமா நடந்துக்கணும்னு நான் கேக்குறேன். பண்றான் வீட்லயோ ஒரு இளைஞன் ஒரு இளைஞி கைய பிடிச்சி இழுக்கத்தான் செய்வான். இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது. ஏன்னா இது வாலிப வயசு. இங்க பொது இடம் அநாகரிகமா நடந்துக்கிறது. ஒரு குடும்பம் வருது, சின்ன குழந்தைங்க வர்றாங்க, அந்த மாதிரி இடங்கள்ல அவங்க வந்து ஜாலியா பார்க்க வந்திருக்காங்க. பார்க்க வந்தா மட்டும் பரவாயில்லைங்க, வந்து திடீர்னு அவங்களுக்கு ஒரு பரவசம் ஆயிடுது. என்ன பண்றது சொல்லுங்க? பரவசம் தான் உச்ச கட்டத்துக்கு போயிடுது. அவங்க இங்க வர்றதே பரவச நிலை அடையறதுக்கு தான். தீர்த்த வகையில அளவுக்கு போயிடுது. பசிக்குது. இவன் காலையில இருந்தே சாப்பிடல. வாங்க சாப்பிடுவோம். யாரும் தான் சாப்பிடல, வாங்க சாப்பிடுவோம்.
அவனை கரெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. வாங்க. அந்த போயிருக்காங்க. நல்லா அவன் சொல்லி திருச்சி மட்டன் பிரியாணி வச்சிருக்காங்க. சாப்பிடுவோம். திருச்சி பிரியாணி ஆமா மட்டன் பிரியாணியே போய் சாப்பிடுவோம். போமா இங்கே தான் ஃபேமஸ். வாங்க போமா. நீங்களே கூட வாங்க வீட்டில் ஜிகி 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 ஜிகி. ஓடு தகிட தகிட.